फ्रेंड्स वेलकम टू योगा चैनल நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு காலையில பசங்களுக்கு சப்பாத்தி கேட்டாங்க. அதனால சப்பாத்தி இன்னைக்கு ஒரு கிரேவி பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்தனா நீங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு, அதனால சரி இன்னைக்கு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டு இப்போ வந்து நான் சோயா பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். சோயா பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பச்சை பட்டாணி, நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டு தான் நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன செஞ்சிடலான்னு பார்த்தலாம். இப்போ தயிர் சேர்த்துதே கொஞ்ச நேரம் நம்ம மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா தயிர் ஒரு பாக்கெட் தயிர் நான் 10 ரூபா பாக்கெட் வாங்கி ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே சேர்க்குறேன். இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிரேவி நல்லா நிறையா கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் போட்டாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் போடுவோம், குழம்புத்தூளும் போடுவோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இப்போ அந்த காயெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். எல்லா காயுமேவும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். அதை இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா ஊறட்டும். அதுங்களே வந்து நம்ம சப்பாத்தி வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். மெயினாக முதல்ல நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துட்டோம்னா அப்புறம் கிரேவி வந்து இது ஊறவும் நம்ம கிரேவி வச்சுக்கலாம். சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி இங்கே சுட்டுட்ருக்கிறேன். இங்கே வந்து கிரேவிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இங்கே சப்பாத்தி வந்து 2 சப்பாத்தி சுட்டாச்சு. மாவை நல்லா இன்னொரு சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி இந்த பக்கம் வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா இந்த பக்கம் கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். இப்போ கிரேவிக்கு வந்து நம்ம கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நீளமாகவும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சேருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சேர்த்துடலாம். மிளகா சேர்த்துடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அதுலேயும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, போதும். நம்ம அதுலேயும் போட்டு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதனால் அளவாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா கிளறிடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அதுலேயும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். சோயா பீன்ஸ் காயில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதனால் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கு இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இதிலே வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிட்டு அதுமாதிரி நம்ம வந்து நம்மளை சப்பாத்தி சுட்டுறோம். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி. நம்ம ஒரு பக்கம் போட்டுட்டோம். ஏன்னா தம்பிக்கு வந்து எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. அவன் 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவான். அதனால் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே நம்ம கிரேவி தாளிச்சிட்ருக்கிறேன். இப்போ மூடி வச்சுலாம் நல்லா வேகட்டும். நம்ம அந்த பக்கம் சப்பாத்தி சுட்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த காயை இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். தயிர் எல்லாமே போட்டு அதை சேர்த்துலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம காயை அப்படியே சேர்த்துடலாம். இந்த தயிரோட பிசைஞ்சு வச்சுருக்கதை அப்படியே சேர்த்துருங்க. தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். கடைசியில் நம்ம மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரோட வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஒரு சிம்மில் வச்சு நம்ம ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தால் நம்ம சிம்மில் வச்சு விட்டுலாம். சிம்மில் வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூடி வச்சுலாம் வேகட்டும். காய் வருங்க நமக்கு நல்லா வெந்துருச்சு. சிம்மில் வச்சு நான் வேக விட்டேன். 10 நிமிஷம் நான் சிம்மில் விட்டே வேக விட்டுருக்குறேன். அந்த தயிரோட எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு போட்டு நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தயிர் சேர்த்து செய்கிறேன். இந்த தயிர் சேர்த்து செய்கிறதுனால கிரேவி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அந்த சப்பாத்திக்கு வந்து அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க அரைச்ச குழம்புத்தூள் 1 ஸ்பூனும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துடுறேன். அவ்வளோதான். வேறு காரத்துக்கு எதுவுமே நம்ம சேர்க்கல வரோங்க. இது மட்டும்தான். இப்போ நல்லா கிளறி விட்டுலாம். இப்போ கிளறிட்டு இப்போ தண்ணி நம்ம வந்து இந்த தயிர் எல்லாமே ஊற வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். நான் கஸ்தூரி மேத்தி தான் போட போகிறேன். நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சிம்மில் வச்சு ஆனில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டு இந்த பதத்துக்கு போதும். இதை விட நமக்கு கிரேவி வேணாம். ஏன்னா சப்பாத்திக்கு நமக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது வந்து வெந்தயக்கீரை தான், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கசக்கி விட்டு
நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து நம்ம மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கிரேவி ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு சப்பாத்தியும் நல்ல ஒரு அதாவது தயிர் ஊற்றி நல்லா சோயா பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி பார்த்தோம். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு செஞ்சு காசேன். அட்டகாசமாக இருக்குது. சப்பாத்திக்கு வந்து சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே சப்பாத்தியும் பாருங்கள், நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் சுட்டுட்டேன் பாருங்கள். நல்லா சாஃப்டான சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி வச்சிடலாம். சப்பாத்தி வச்சு இந்த கிரேவியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி. ஏற்கனவே சப்பாத்தி பசைகிற மாவு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம், அதை போய் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு சூப்பரான சப்பாத்தி. இன்றைக்கி நான் பட்டாணி உருளைக்கிழங்கு சோயா பீன்ஸ் போட்ட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம். இன்றைக்கி மார்கழி 27ஆம் தேதி. நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் வந்து சப்பாத்தியும் கிரேவியும் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுங்க. நல்லா இந்த சாஃப்டான சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் அவ்வளோ சூப்பராக. காலையிலேயே 4 சப்பாத்தி 5 சப்பாத்தி சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க டேஸ்ட்டு பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.